30/12/2025 செவ்வாய்க்கிழமையோடு வைகுண்ட ஏகாதசி வரவிருக்கின்றது. அது அனைத்து இந்து மத பக்தர்களாலும் விரதமிருந்து கடைபிடிக்கப்படும் ஒரு அற்புதமான நாளாகும். வைகுண்ட ஏகாதசி என்பது மார்கழி மாதத்தில் வரும் ஏகாதசி திதி அன்று கொண்டாடப்படும் ஒரு விரத நாளாகும். அன்றைய நாளில் உயிர் நீத்தவர்கள் எல்லாம் மேலோகத்தில் அவரவர் செய்த பாவ புண்ணியங்கள் அடிப்படையில் சொர்க்கம் நகரம் என்று பிரிக்கப்பட்டு அனுப்பி வைப்பார்கள் என்பது புராணங்கள் குறிப்பிடுகிறது. இன்றைய நாளில் உயிர் பிரிந்தவர்கள் நேரடியாக சொர்க்கம் செல்வதாகவும் கூறப்படுகிறது. அனைத்து பெருமாள் கோவில்களிலும் பரமபத வாசல் திறக்கப்படும். பரமபத வாசல் என்பது சொர்க்க வாசலை குறிக்கிறது. அன்றைய ஒரு நாள் மட்டும் சொர்க்க வாசல் மேலோகத்தில் திறந்து இருக்குமாம். அதேபோல பூலோகத்திலும் கோவில்களில் திறக்கப்படுகிறது. மிகவும் விசேஷமான நாளான மார்கழி ஏகாதசி திதி இந்த வருடம் செவ்வாய்க்கிழமையில் வருகிறது. இதனால் கூடுதல் பலன்கள் நமக்கு கிடைக்கப்பெறும். அன்றைய நாளில் நாம் என்ன செய்தால் வாழ்ந்த பிறகு மோட்சத்தையும் வாழும் பொழுது செல்வாக்கையும் பெற முடியும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வைகுண்ட ஏகாதசி அன்று காலையிலேயே எழுந்து சுத்தபத்தமாக குளித்து முடித்துவிட்டு கோவிலுக்கு செல்வது மிகவும் நல்லது. கோவிலில் அமர்ந்து அன்றைய நாளில் விஷ்ணு சகஸ்ரநாமம் படித்தால் கோடி புண்ணியம். முதலில் கருடாழ்வாரை வணங்கிவிட்டு பின்னர் துளசி மாலை சாற்றி பெருமாளை வணங்கிவிட்டு மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு செய்ய வேண்டும். அதன் பிறகு எதுவும் சாப்பிடாமல் விரதம் இருக்கலாம். விரதம் இருக்க முடியாதவர்கள் நீராகாரம் பழங்கள் போன்றவற்றை எடுத்துக்கொள்ளலாம். பின்னர் மாலை வேளையில் வீட்டில் தயிர் சாதத்தை நிவேதனமாக வைத்து வழிபட வேண்டும். வைகுண்ட ஏகாதசி அன்று வீட்டில் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி மகாலட்சுமியும் சேர்த்து வழிபட வேண்டும். அன்றைய நாளில் இந்த பூஜையை செய்யும் பொழுது உங்களால் முடிந்தால் சூரியன் மறைவதற்குள் தங்கத்தை வாங்கி பூஜை அறையில் வைக்கலாம். LIC முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு 8973775326 எண்ணை அணுகவும். அப்படி தங்கத்தை வாங்க முடியாதவர்கள் அதற்கு நினையான கல்லுப்பை மளிகை கடைக்கு சென்று புதிதாக வாங்கி பூஜை அறையில் வைக்க வேண்டும். வீட்டில் இருக்கும் கல்லுப்பை பயன்படுத்தக்கூடாது. ஒரு சிறிய வெண்கல அல்லது கண்ணாடி பவுலில் புதிதாக வாங்கிய கல்லுப்பை பரப்பி அதில் 5 ரூபாய் நாணயத்தை வைத்து ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய என்னும் அதிசக்தி வாய்ந்த 8 எழுத்து மந்திரத்தை 108 முறை உச்சரித்து பூஜைகளை செய்ய வேண்டும். தயிர் சாதத்தில் மாதுளை முத்துக்களை வைத்து வழிபாடு செய்யலாம். பெருமாளுக்கு மிகவும் பிடித்தது தயிர் சாதம். லட்சுமி தேவியின் அம்சமாக திகழ்வது மாதுளை. இவை இரண்டும் இணையும் போது மிகச் சிறந்த நிவேதனமாக அது பார்க்கப்படுகிறது. இதனை வைத்து வழிபட்டாலே வீட்டில் செல்வம் வளம் பெருகும். வருமானத்தில் கஷ்டப்படுபவர்கள் இதுபோல் செய்தால் வருமானம் பன்மடங்கு அதிகரிக்கும். வைகுண்ட ஏகாதசி அன்று மட்டுமல்லாமல் மறுநாள் வரும் துவாதசி அன்றும் பெருமாளுக்கு வீட்டில் பூஜைகள் செய்து வழிபட வேண்டும். மகாலட்சுமி அஷ்டகம் படிக்கலாம். அதுபோல லலிதா சகஸ்ரநாமம் படிப்பது புண்ணியத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். உங்களுடைய கிரக நிலைகள் சரியாக இல்ல பொழுது கஷ்டம் உங்களை ஆட்டி படைக்கும். நீங்கள் என்னதான் முயற்சி செய்தாலும் முன்னேற்றம் என்பதே சிலருக்கு இருக்காது. இது போன்ற நேரத்தில் ஏகாதசி துவாதசி விழாவை விரதமிருந்து வழிபட்டு சிறப்பான பலன்களை பெறலாம். உண்மையான பக்திக்கு எப்போதுமே இறைவன் செவிசாய்ப்பார். எனவே வைகுண்ட ஏகாதசி நாளை யாரும் தவறவிடாமல் பெருமாளை வணங்கி நல்ல பலன்களை பெற்றுக்கொள்ளுங்கள். நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.